எடப்பாடி அண்ணாச்சி இலவச செல்போன் என்னாச்சு? அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணதா சொல்றாங்க. இதுவரைக்கும் விஜய் பத்தின நிறைய சர்ச்சைகள் வந்தாலும் இதுவரைக்கும் வாயே திறக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த கூட்டத்துலதான் வாயை திறந்து விஜய் ஒரு மாதிரி விமர்சித்து பேசியிருக்காரு. அதிமுக வட்டாரத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கையை 5 சொல்றாங்க. அந்த 2016 இதே மாதிரியான நிறைய சலுகைகளை அம்மையார் அறிவிச்சிருந்தாங்க. அந்த 2016 ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த தேர்தல் அறிக்கை. இவங்களுடைய இந்த எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் இது வெறும் அலங்காரமான வெற்று வாக்குறுதிகள். டிஎம்கே என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கு. எடப்பாடி அண்ணாச்சி இலவச செல்போன் என்னாச்சு? இதுதான் இப்போ ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. தமிழக அரசியல் களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எடப்பாடி அண்ணாச்சி இலவச செல்போன் என்னாச்சு இதுதான் இப்போ ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே வர அவங்களுடைய அலுவலகத்துல இப்போ ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வர வச்சாங்க. சோ இந்த கூட்டம் எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்க அந்த நேரத்துல அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில சென்னையில அவங்களோட தலைமை அலுவலகத்துல வச்சு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நேத்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட கான்பிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணதா சொல்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வான் பண்ணியிருக்காரு. அதாவது பயங்கரமா ஆரம்பிச்ச அந்த டிஸ்கஷன் முடியும் போது குஷியா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கட்சியில அடுத்தால எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுக்கும்போது பெருந்தலைகளுக்கு அப்புறம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து உள்ளவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கணும். வேற யாரும் இப்போ வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவங்களை மாதிரி யாரும் போய் பிற கட்சிகளை சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருக்காரு. அதனால அடுத்த கட்ட நகர்வுகளை அவர் நகர்த்திக்கிட்டே இருக்காரு. இந்த நகர்வுகள்ல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, நேற்று அவர் டிஸ்கஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரும் புள்ளிகளுக்கெல்லாம் நம்ம சீட் அலோகேட் பண்ணல அப்படின்னாலும் அடுத்தால உள்ளாட்சி தேர்தல் வரதான் போகுது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம அதிகமான முன்னுரிமை கொடுக்கலாம் அந்த பெரும் புள்ளிகளுக்கு. அதனால எல்லாரும் விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் நேற்று கூட்டத்துல ரொம்ப இதா நடந்திருக்குது. பிளஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்று அந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் விஜயே பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு. அதாவது இவ்வளவு நாள் கரூர் சம்பவம் நடந்து 130 நாளுக்கு மேல ஆகுது. இதுக்கு அப்புறம் தான் அவர் விஜய ரொம்ப தாக்கி பேசி அது அதிமுக வட்டாரத்துல இதுவரைக்கும் விஜய் பத்தின நிறைய சர்ச்சைகள் வந்தாலும் இதுவரைக்கும் வாயே திறக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த கூட்டத்துலதான் வாயை திறந்து விஜய் ஒரு மாதிரி விமர்சித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். ஏன் அப்படின்னா, விஜய் தங்களோட கூட்டணிக்கு வருவாருன்னு அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட அணி பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகும், பிஜேபி அலையன்ஸ்ல அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா தொடர்ந்து தேவைக்க தரப்புல இருந்து இவங்களை தாக்கி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இவர் எதிர்முனை தாக்குதல் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப எதிர்முனை தாக்குதல் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்த உடனே தொண்டர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ தாக்கி பேசுவதற்கான காரணமே அப்போ அவர் கூட்டணி வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து வரல அப்படின்ற அந்த ஏமாற்றம் தான் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு இவர் வாயை திறந்து தாக்கி பேசுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதிமுக தொண்டர்களே நிறைய பேர் பிஜேபி அலையன்ஸ்ல சேர்ந்ததுல ரொம்ப வில்லிங் இல்லாம இருக்கிறாங்க. பிற கட்சிகளை போய் சேரலாமாங்க மனநிலையில இருக்கிறாங்க. அதனால பெரும்புள்ளிகள் எல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுத்தோம்னா தொண்டர்கள் அமைதியாயிருவாங்க அப்படிங்கறதுல ஒரு உறுதியா இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே நிறைய இலவசங்கள் அறிவிக்கிறது என்ன, நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறது என்ன, இதெல்லாம் தொடர்கதையா நடந்துட்டே தான் இருக்கு. சோ இப்போ இந்த கூட்டத்துல 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. சோ என்னென்னலாம் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு? அதாவது முதற்கட்டமா ஒரு 5 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு. ஆண்களுக்கு இலவச பயணம் உட்பட ஒரு 5 திட்டங்கள் அறிவிச்சாரு. பெண்களுக்கு 25,000 ஸ்கூட்டர் மானியம், அது போக 1000 ரூபாய் உதவித்தொகையை நான் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்த கட்டமா, அதாவது அதிமுக வட்டாரத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கையை 5 சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மொத்தமா அனௌன்ஸ் பண்ண ஒரே அறிக்கையா கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனா இப்போ 2ஆவது கட்டமா இந்த அறிக்கைகள் எல்லாம் சொல்லும் போது இதுல அடுத்தடுத்து அவங்க என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதிமுக திமுக இவங்க 2 பேர்த்துக்குள்ள நடக்கிற காம்படிஷன்ல இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் வரும்.
இதனால் வரை நம்ம பார்க்கும்போது திமுக அதிமுக இவங்களோட தேர்தல் அறிக்கை வந்து எல்லா தேர்தல்கள்லயும் வந்து முன்னுரிமையா இருக்கும். ஏன் அப்படின்னா பிற கட்சிகளை வந்து தேர்தல் வாக்குறுதிகள் தான் கொடுக்கதான் செய்வாங்க. இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி இது ரெண்டும் அப்படிங்கறதுனால இவங்க விட்டதுல இருந்து அவங்க தொடங்குற மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த திட்டத்துல இப்போ அடுத்தால பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்னதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வருஷத்துக்கு வந்து 3 எரிவாயு சிலிண்டர் நான் கொடுக்குறேன் மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆமா, ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு இதுக்கு முன்னாடியான பேட்டிகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பொதுத்தளத்துல ஒரு டைம்ல பேசும்போது 1000 ரூபாய் உதவித்தொகையே வந்து எங்களால கொடுக்க ரொம்ப கஷ்டம். ஆமா, இதுல நீங்க 2000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்ட கேள்விக்கு கூட அவர் சரியா பதில் சொல்லல இதுவரை. ஆனா இப்பவும் சொல்லியிருக்காரு இல்லையா, 1200 ரூபாய் வந்து 2000 நாங்க மாத்தி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா. ஆமா, அது போக இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் கூட பாரத்தை குறைக்கிற தள்ளுபடி இல்ல, அரசை ஏத்துக்கும், அரசை ஏத்துக்கும் மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதியோர் அப்புறம் வந்து கணவரால் கைவிடப்பட்டோர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்க மாதம் கொடுக்குற உதவித்தொகை வந்து 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்க 2000 ரூபாயை உயர்த்தி கொடுக்குறோம். அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்ப திமுக வந்து அவங்களை எதுக முனையா அடிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2016ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது அவங்க கொடுத்த வாக்குறுதியில ஒண்ணு வந்து வீட்டுக்கு வீடு இலவச செல்போன், குடும்ப இன்டர்நெட் இது எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இது எதுவுமே நடந்த மாதிரி நமக்கு தெரியல. இல்ல என்னன்னா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சியில இருக்கதான் செஞ்சாரு. ஆனா அந்த செல்போன் திட்டம் வந்து வெளியில வரவே இல்லை. அதனால இப்போ அந்த 2016ல வந்து இதே மாதிரியான நிறைய சலுகைகளை வந்து அம்மையார் அறிவிச்சிருந்தாங்க. அந்த 2016ஓட ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த தேர்தல் அறிக்கை. இதுக்கு ஏன் நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு நீங்க வந்து அதுல பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க. இப்ப வந்து அதிமுக தலைமை வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா பொது வெளியில யாராவது இந்த திட்டங்கள்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தகுந்த பதில சொல்றதுக்கு வந்து அதிமுக தரப்புல வந்து யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் ஒரு நிலவரம் இருக்குது இப்போதைக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியா என்ன சொல்லியிருக்காரு, கரூர் சம்பவத்துல வந்து 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் 72 நாள் கழிச்சு வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாரு அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆமா, 72 நாள் கழிச்சு வெளியில வரும்போது நீங்க வந்து எங்களை வந்து நீங்க ஊழல் கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப என்ன இதுல சந்தேகம் அப்படின்னா, செங்கோட்டையன் ஊழலுக்கே பேர் போனவர்னு இவர் சொல்றாரு இல்லையா. ஆக்சுவலி ஏடிஎம்கேல தானே செங்கோட்டையன் இருந்தாரு. அப்போ நீங்களும் ஊழல் பண்ணீங்க அப்படின்றது தானே அர்த்தமாகும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துட்டோம். அதாவது 1 லிட்டர் பாலை வந்து 25 ரூபாய்க்கு நாங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வேற அளிச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியிலையும் அது நடக்கல அப்படின்றதும் நமக்கு தெரியும். கண்டிப்பா அது நிதர்சனமான உண்மைதான். இதுல வந்து எடப்பாடி என்னாச்சு, செல்போன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சமூக வலைதளங்கள்ல எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து ஏடிஎம்கே ரொம்ப தாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இந்த எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்து இது வெறும் அலங்காரமான வெற்று வாக்குறுதிகள் அப்படின்னு வந்து ஒரு விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க அறிவிச்ச நிறைய திட்டங்கள் வந்து 2016 ஒத்தே இருக்குது அப்படிங்கும் போது எதற்காக இது தனிப்பட்ட குழு எல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு வாக்குறுதிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. முதல் கட்டம் 2ஆம் கட்டம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அறிவிச்சிட்டு வராங்க. இதுக்கு ஆப்போனண்டா வந்து டிஎம்கே என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா திமுக வந்து நேரடியா மக்கள் கிட்டே போயிட்டாங்க. ஏன்னா நாங்க இலவசமா ஃபேன் கொடுத்துருக்கோம், மிக்சி கொடுத்துருக்கோம், கிரைண்டர் கொடுத்துருக்கோம், இலவச மடிக்கணினி கொடுத்துருக்கோம், டிவி கொடுத்துருக்கோம், இப்படி எல்லாமே வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நாங்க கொடுத்துட்டோமே. அப்போ மக்கள் கிட்ட போய் நேரடியா நம்ம கேட்டாதான் எல்லாமே கிடைக்கும், என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்கிறது கிடைக்கும்ங்கிறதுக்காக அவங்களோட தேர்தல் வாக்குறுதி வந்து அவங்க எப்போ வெளியிட போறாங்கன்னு தெரியல. ஆனா நேரடியா மக்கள்கிட்ட போயிருக்காங்க. இந்த மாதிரி தனியா ஒரு குழு அமைச்சு தனியா மேல்மட்ட தலைவர்களை மட்டும் வச்சு டிஸ்கஸ் பண்ணாம நேரடியா மக்கள்கிட்ட போயிருக்காங்க. சோ இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா பொறுத்து வந்து பார்ப்போம்.